தேவாசிரிய மண்டபத்திலே அமர்ந்து சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று நடராஜ பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த அற்புதமான காவியத்தை அடியார்களின் வரலாற்றை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் புராணத்திற்குள்ளே செல்லலாம். சண்டேஸ்வர நாயனார், சண்டிகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நம்ம சாதாரணமாக சண்டிகேஸ்வரர்னு சொல்கிறோம். சண்டேஸ்வர நாயனார் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய வரலாறு நாம் சென்ற வாரம் அவர் பிறந்தது எல்லோருக்கும் மூத்த பெருமான். அவர் நம்முடைய 63 நாயன்மார்களுக்கு எல்லோருடைய காலத்திற்கும் முன்பதாக அவருடைய காலம். அவருக்குள்ள தனி சிறப்பு என்னன்னா, நம்முடைய 12 திருமுறைகளிலும் அவருடைய அருளி செயல், அவருடைய சிறப்பு பாடப்பட்டுள்ளது. 1ஆம் திருமுறையிலிருந்து 12ஆம் திருமுறை வரையுள்ள அனைத்து திருமுறைகளிலும் அவருடைய பெருமை பேசப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பல பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே எல்லோருக்கும் மூத்த பெருமானாக அவர் இருக்கிறார். சிறப்பான ஒரு தொண்டினை, பூசையினை செய்ததினாலே சிவபெருமானுக்கு மகனாக பேர் பெற்றார். ஒரு மானிடனாக பிறந்து சிவபெருமானுக்கு மகனாக ஆகி உலகத்தார் போற்றும் நிலையிலே அவர் உயர்ந்த நிலையிலே பெற்றிருக்கிறார். பூதலத்தோர் போற்ற ஒரு கோயிலும் போனகமும் சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டருக்கு நாயகமும் பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று திருப்பல்லாண்டிலே அவருடைய பெருமை பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட சேக்கிழார் சண்டேஸ்வர நாயனாரை பற்றி சேக்கிழார் பெருமான் தொடங்குகின்ற பொழுது சோழ நாட்டினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார். புனல் நாடு என்பது சோழ நாட்டுக்குள்ள பெயர். காவிரி நீரினாலே வளமை பெற்றதினாலே சோழ நாட்டிற்கு புனல் நாடு என்பது பெயர். அந்த சோழ நாட்டிலே கொள்ளிடத்து நதியினுடைய ஒரு உபநதியாக மன்னியவரு என்ற இடத்துல அந்த செய்ங்கலூர் என்று அவர் பிறந்த தலம் இருக்கிறது. இந்த செய்ங்கலூர் என்பது முருகப்பெருமான் சூரபத்மன் மற்ற அசுரர்களை வதம் செய்வதற்காக கைலாய மலையிலிருந்து வருகின்ற பொழுது கரவுஞ்ச மலையையும் தாரகாசுரனையும் வென்று அவர்களை அழித்த பிறகு அந்த செய்ங்கலூர் என்ற இடத்தில் சிவபெருமானை பூசை செய்தார். அப்பொழுது அவர் உண்டாக்கிய நகரம், அதனால சேய் உண்டாக்கிய நகரம் சேய் நல்லூர் என்பது இலக்கண முறைப்படி சேங்கலூர் என்று தெரியப்பட்டது. அதை முதலாவது பாடலில் சொல்லுகிறார். முருகப்பெருமானாலே தோற்றுவிக்கப்பட்ட நகரம் அந்த மூதூர் ஆகிய சேங்கலூர் என்ற செய்தியையும், அந்த ஊரிலே வாழ்கின்ற மறையோர்கள் ஒருமைப்பட்ட மனத்தை உடையவர்கள், 2 பிறப்பாளர்கள், 3 தீ ஓம்புவர்கள், 4 வேதம் அறிந்தவர்கள், 5 புலன்களையும் அடக்கியவர்கள், 6 வகையான தொழில்களை செய்பவர்கள் என்று எண்ணலங்காரத்தில் அவர்களுடைய சிறப்பை பற்றியும், அந்த ஊரிலே அந்தணர்கள் மறை ஓதுவதனாலே அந்தணர்களும் அந்தணர் சிறுவர்களுமாக அந்த ஊர் எப்பொழுதும் வேதத்தின் ஒளி ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் என்பதையும், அங்கு இருக்கக்கூடிய அந்த வேள்விச்சாலைகள், மன்னியாற்றின் கரையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேள்விச்சாலைகளே வேள்விகள் செய்வது போது அவைகளிலே ஆவிர்வாகம் வாங்குவதற்காக வானத்திலிருந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்கள் வாகனங்களில், பிரம்மா அன்னப்பறவையிலும் விஷ்ணு கருட பறவையிலும் அந்த வேள்விச்சாலைகளே செல்லுகிறார்கள் என்ற செய்தியும், அதே போன்று அந்த ஆகுதிகளை பெற்றுக்கொள்வதற்காக மற்ற தேவர்கள் எல்லோரும், வருணன், வாயு, இந்திரன், குபேரன் முதலான தேவர்கள் எல்லாம் தங்களுடைய விமானங்களிலே அந்த யாகசாலையின் அருகிலே இறங்கி ஆவிர்வாகம் பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் என்ற செய்தியும், அந்த நகரமானது
முல்லை மற்றும் மருத நிலங்களினாலே சூழப்பட்டிருப்பதனாலே எங்கும் வயல்களிலே சாலி நெல் செந்நெல் நெல்லானது பயிர்ந்து வளர்ந்து கிடப்பதையும், தடாகங்களிலே தாமரை பூக்கள் மலர்ந்து அதிலே மீன்கள் சென்று உறங்குகின்ற ஒரு சிறப்புடையது என்றும் அந்த சிறப்பை பற்றி சொல்கிறார். இவை எல்லாற்றையும் விட கடைசியாக ஒரு செய்தி, செய்ங்கலூருக்குள்ள ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், சோழ மன்னர்கள் முடிசூட்டி கொள்கின்ற 5 நகரங்களில் ஒரு நகரம் செய்ங்கலூர் என்று சொல்கிறார். அந்த 5 நகரங்கள் என்பது காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லுகின்ற புகார் என்று சொல்லக்கூடிய காவிரி பூம்பட்டினம், திருவாரூர், உறையூர், கரூர், மற்றது இந்த செய்ங்கலூர் என்று சொல்லக்கூடிய இடம். அப்படி சோழ மன்னர்கள் முடிசூட்டி கொள்கின்ற ஒரு சிறப்புடைய நகரம் அந்த செய்ங்கலூர் என்று சொல்லுகிறார். நாம் இதையெல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். அந்த சிறப்பிலே கடைசியாக ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு ஒரு பாடல் சொல்லுகிறார். புத்தகம் வச்சிருக்கிறவங்க அந்த பாடலை பார்த்துங்க. 1219வது பாடல், திருவாவடுதுறை ஆதீன பதிப்பில் 1219வது பாடலாக இருக்குது. பண்ணின் பயனாம் நல் இசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெருகொடியும் கருத்தின் பயனாம் எழுத்து அஞ்சும் விண்ணின் பயனாம் பொழிமழையும் வேத பயனாம் சைவமும் போல மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று முத்தாய்ப்பாக அந்த செய்ங்கலூரை பற்றிய ஒரு செய்தியை சொல்லுகிறார். பண்ணின் பயனாம் நல் இசையும், ஒரு நல்ல பண்ணினுடைய சிறப்பு என்பது அது அதனுடைய அந்த இசை நயத்தில் இருக்கு. அதே மாதிரி பாலினுடைய பயன் என்பது அது நல்ல சுவையுடையதாக இருக்க வேண்டும் என்பது. கண்ணின் பயனாம் பெருகுளி, கண்ணினுடைய பயன் அது ஒளி பெற்று எல்லா பொருள்களையும் காணுவதற்கான வாய்ப்புடையதாக இருக்க வேண்டும் என்பது. கருத்தின் பயன் எழுத்து அஞ்சும், இந்த கருத்தின் பயனாம் எழுத்து அஞ்சுங்கிறது 5 எழுத்து என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 5 எழுத்து என்பது சிவனை நினைக்கின்ற, நம்ம மனதிற்கு என்ன செயல்பாடு வேணும் அப்படிங்கிறத சொல்லுகிறார். அதுதான் கருத்தின் பயன். அப்படின்னா மனதில் எப்பொழுதும் 5 எழுத்து நிலை பெற்று இருக்க வேண்டும். சிவனை நினைக்கவே இந்த மனம் பெற்றதன் பயன். நமக்கு மனம்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த மனதில் என்ன செய்யணும், சிவபெருமானுடைய 5 எழுத்தை எண்ண வேண்டும். இந்த 5 எழுத்தை சொல்றதுன்னா ஏதோ அதை ரிப்பீட்டடாக நம்ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதுக்கு உள்ளீடுவாக ஒரு பொருள் சொல்கிறார்கள். 5 எழுத்தை எண்ணுவது என்பது சிவன் உயிர்களுக்கு செய்கின்ற அந்த கருணையை நினைத்து நினைத்து மனம் கசிந்து உருகுதல், அதுதான் கருத்தின் பயன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விண்ணின் பயனாம் பொழிமழையும், வானத்தினுடைய மழை பொழிவது தான் விண்ணுக்கு பயன். அப்போ வேதத்தின் பயனாம் சைவமும் போல, வேத பயன் சைவம், வேதத்தின் தெளிவாம் சைவ சித்தாந்தம். நமக்கு சைவர்களுக்கு வேதம் என்பது பொது நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். ஆகவே வேத தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம் என்று சிவபிரகாசத்திலே உமாபதி சிவம் சொல்வார். வேதத்தின் தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்வார். வேதத்தை டிரைவ் பண்ணி அதனுடைய முடிந்த முடிவு என்ன சொல்லுகிறது என்றால் அதான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். வேத பயனாம் சைவம் போல், இங்கே சைவம் என்பது ஆகமம். மண்ணின் பயனாம் அப்பதி. இப்போ இதையெல்லாம் எப்படி சிறப்போ அதே மாதிரி அந்த செய்ங்கலூர் என்ற நகரத்தினாலே இந்த பூமியே சிறப்பு பெற்றது. மண்ணின் பயனாம் அப்பதி, இந்த பூமி செய்த புண்ணியம் அந்த செய்ங்கலூர் என்ற நகரம் நமக்கு இங்கே கிடைத்தது என்பதை சொல்லுகிறார். இதுக்கு ஒரு உள்பொருளாக சி.கே.எஸ். அவர்கள் எழுதுகிறார். பண் பொருந்த இசை பாடியும், அதுதான் முதல்ல பண்ணின் பயனாம் நல் இசையும் அப்படிங்கிறதுக்கு பண் பொருந்த இசை பாடியும் இறைவனை பாலினால் திருமஞ்சனம் ஆட்டியும், சிவபெருமான அவருடைய திருமேனியை பாலினால் அபிஷேகம் செய்தும் திருமேனியை கண்ணார கண்டும் நாமத்தை 5 எழுத்தை எண்ணார எண்ணியும் மழையால் நிறைந்த புனல் அலர் கொண்டு, அதாவது நீரும் பூவும் கொண்டு, புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
புண்ணியம் செய்த அந்த புனிதமான புனல் நீரையும் அலர் பூக்கையும் கொண்டு அர்ச்சனை செய்தலும் வேத ஆகம நூல் வழி சிவபூசை செய்தலும் மண்ணின் பிறந்த பயனாகும். இப்போ அவங்க அவர் செய்ங்கலூருங்கிற நகரம் மண்ணினுடைய பயன்னு சொன்னார். அதை நுட்பத்தை சொல்கிறார்கள். இதெல்லாம் மனிதனாக பிறந்தது. நம்ம மண்ணில் பிறந்திருக்கோம்னா நமக்கு அதனுடைய பயன் என்ன, எப்போ பயன் பெறுகிறோம் என்று சொன்னால் இந்த 5 செய்யணும். பண்பொருந்த இசை பாடுதலும், இறைவனை பாலினால் திருமஞ்சனம் செய்தலும், திருமேனியை கண்ணார கண்டு தரிசித்து அவனுடைய திருநாமமாகிய 5 எழுத்தை எண்ணார எண்ணி மனதார எண்ணியும், மழையால் அந்த நீரினாலும் பூக்களினாலும் அவன் திருமேனியை அர்ச்சனை செய்தும், வேத ஆகம நூல் வழியாக அந்த சிவபூசையை செய்து வழிபாடு செய்தல் தான் நாம் பூமியிலே பிறந்ததற்கான பயன் என்பது இந்த பாடலுடைய உள்பொருளாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்த பாடலிலே சண்டேச நாயனாருடைய பிறப்பு, அவருடைய குலம், அவருடைய தந்தை பெயரை இதிலே சொல்லுகிறார். பெருமை பிறங்கும் அப்பதியின் மறையோர் தம்முள் பெருமனைவாள் தருமம் நிலவு காசிப கோத்திரத்து தலைமை சால் மறைபன். இந்த நாயன்மாருக்கு அவருடைய கோத்திரத்தையும் சொல்லுகிறார். இதே போல திருஞான சம்பந்தர் தோன்றியது கவுண்டின்ய கோத்திரம், இவர் தோன்றியது காசிப கோத்திரம் என்று சொல்லுகிறார். காசிப கோத்திரத்து தலைமை சால் மரபில் அருமை மணியும் அளித்ததுவே நஞ்சும் அளிக்கும் அரபு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன் உளன் ஆனான். இது ஒரு ஓமை நயம் சொல்லுகிறார். இருவினை என்று சொல்லுகிறார். இருவினைக்கும் இருமை வினைக்கும் ஒரு வடிவாம். இந்த இருமை வினைக்கும் அப்படிங்கிறது எச்சதத்தனை பற்றி. எச்சதத்தன் என்பது அவருடைய தந்தை பெயர். சண்டேஸ்வரனுடைய இயற்பெயர் விசார சருமர் என்பது. அந்த விசார சருமருடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெயர் எச்சதத்தன் என்பது. இந்த எச்ச என்பது யஜ்ஞம் அப்படின்னு வடமொழி. யஜ்ஞம் என்று சொன்னால் வேள்வின்னு ஒரு பொருள் உண்டு. யஜ்ஞம் என்ற வடமொழி தமிழில் எச்சன் என்று தெரிந்தது. தத்தன் என்பது அவனுடைய பெயராக இருக்கலாம். யஜ்ஞ தத்தன் அப்படி வடமொழியில் அது சொன்னோம்னா யஜ்ஞ தத்தன் என்று சொல்லணும். யஜ்ஞ ராமன், யஜ்ஞ நாராயணன், யஜ்ஞமூர்த்தி என்றெல்லாம் அந்தணர்களில் பேர் வைப்பார்கள். அப்படி அவனுக்கு யஜ்ஞ தத்தன் என்று இருக்கணும். தமிழில் வருகின்ற போது அது எச்ச தத்தன் என்று எச்ச என்று அது மாறி இருக்கிறது. அவன் இருமை வினைக்கும் ஒரு வடிவாம். 2 விதமான செயல்களுக்கும் ஒரு பொருளிலே 2 இதுவும் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுடைய வடிவம் இருந்தது. அது என்ன, நன்மையும் இருந்தது தீமையும் இருந்தது ஒரே பொருளில் அப்படிங்கும்போது பாம்பினை ஓமையாக இங்கே சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அருமை மணியும் அளித்ததுவே நஞ்சும் அளிக்கும். இப்போது பாம்புகளுடைய நாகமணி என்று சொல்லுவார்கள். இது ஒரு வரலாறு தான். இது இதுவரையிலையும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதாகவோ யாரும் பார்த்ததாகவோ தெரியலை. நாகங்கள், இந்த ராஜநாகம் என்று சொல்லக்கூடிய நாகங்கள் பல ஆண்டுகள் யாரையும் கடிக்காமல் கொள்ளாமல் இருந்துன்னா அதனுடைய பற்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விஷமானது அப்படியே கட்டிப்பட்டு ஒரு மணியாக, மாணிக்க மணி போன்று ஒரு மணியாக ஆகிவிடும். ஒரு மஞ்சள் நிறமுள்ள கனபுஷ்பராகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மஞ்சள் நிறமாக அது அப்படியே அந்த விஷம் கட்டி போகும் என்றும், அது ஒளிமிக்க ஒரு பொருள் என்றும், அது கிடைப்பதற்கு அரிதான பொருள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போது அந்த மாதிரி அந்த மணியும் அந்த நாகத்தில் இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறார். அருமை மணியும் நாகத்துக்கிட்ட இருந்து அந்த மாதிரி நாகமணி என்ற அந்த அற்புதமான ஒரு பொருளும் இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது, தீயம் என்ன இருக்குன்னா நஞ்சு இருக்குது, விஷம் இருக்குது. விஷத்தை தீண்டினாலே உயிர் போகும். இன்னும் ஆப்பிரிக்க காடுகளில் சில நாகப்பாம்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பாம்பெல்லாம் கடிக்கவே வேண்டாமா. அது பார்த்த உடனே அந்த எதிரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கண்களிலே தங்களுடைய விஷத்தை பாய்ச்சுமா. இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி விஷத்தை பீச்சி அடிக்குமா. அந்த மாதிரி ஆப்பிரிக்க காடுகளிலே பாம்புகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். அப்போது பாம்பினுடைய தன்மை அதற்கிடத்தில் நாகமணி என்ற நன்மையும் இருக்குது,
கொடுமையான விஷம் என்ற தீமையும் அதனிடத்தில் இருக்குது. அதே மாதிரி உள்ளவன் எச்சதத்தன் என்று இங்கு ஓமை சொல்லுகிறார். அப்படி என்ன எச்சதத்தனுக்கு என்ன இருமை அப்படிங்கிற போது, அவன் விசார சர்மர் என்ற ஒரு மகனை பெற்றெடுத்த தந்தை. அந்த முறையில் அவன் செய்தது ஒரு நன்மையான செயல். ஆனால் விசார சர்மர் செய்த சிவபூசையை அதை தடுப்பதற்கு அவரை தன்னுடைய கோலினால் அடித்து அந்த சிவபூசையை அபராதம் செய்தான். சிவ அபராதம் செய்தான் என்ற தீவினையும் அவனிடத்தில் இருக்கு. அப்போ பாம்பை போல அவனும் அப்படிப்பட்டவன் என்கிற செய்தியை இங்கே சொல்லுகிறார். இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன் உளனானான். சேங்கலூரில் அப்படி எச்சதத்தன் இருக்கிறான். அவனுடைய மனைவி பேர் சொல்கிறார். நமக்கு இந்த நாயன்மாருடைய வரலாற்றில் தாய், தந்தை, அவருடைய பெயர் எல்லாமே முழுமையாக கிடைக்கிறது. இரண்டு தாயினுடைய பெயரை சொல்கின்ற பொழுது அவள் மிகுந்த சிறப்புடையவள் என்பதையும், மனை அறம் காப்பவள் என்பதையும், சிவநெறியிலே தலைத்து நின்று சிவபூசை செய்கின்ற நல்ல தன்மை உடையவள் என்னும் செய்தியை சொல்கிறார். சுற்றம் விரும்பும் இல்வாழ்க்கை தொழிலால் அவளை உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் போற்று வணங்குகிறார்கள். உலகில் துணை புதல்வர் பெற்று விளங்கும் நல்ல புதல்வனை பெற்ற ஒரு தாய். பற்றை எரியும் பற்றுவார சார்பாய் உள்ள பவித்திரையாம். அவளுடைய பெயர் பவித்திரை என்று இங்கே பதிவு செய்கிறார். பத்திரை என்பது ஒரு பொருள். அந்த பத்திரை தமிழில் பவித்திரை என்று ஆகியிருக்கலாம். எங்கேயோ நம்ம பவித்திரை என்றே எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தாயினுடைய பெயர் பவித்திரை, தந்தையின் பெயர் எச்சதத்தன் என்ற செய்தி வருகிறது. அடுத்த பாடலில் அவர் சண்டேஸ்வர நாயனார் பிறப்பை பற்றி சொல்லுகிறார். நன்றி புரியும் அவர் தம் பால் எச்சதத்தனுக்கும் பவித்திரைக்கும் அவர் பால் நன்மை மறையின் துறை விளங்க என்றும் மறையோர் குளம் பெருக 7 புவனங்களும் உய்ய மன்றில் நடம் செய்பவர் சைவ வாய்மை வளர மாதவத்தோர் வென்றி விளங்க உதயம் செய்தார் விசார சருமனார். அவருடைய பெருமையை சொல்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட பெருமை மிக்க விசார சருமர் உதயம் செய்தார். உதயம் செய்கிறதுங்கிறது சூரியனை தான் சூரிய உதயம், சந்திர உதயம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிரகாசமான பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றுவது தான் உதயம் செய்வது. பிறந்தார்னு சொல்லலை, உதயம் செய்தார் என்று சொல்லுகிறார். அப்படி அவருடைய பெருமை சூரியனை போன்று பிரகாசமாக உள்ளது என்பதனால இங்கே சைவ வாய்மை வளர என்று ஒரு செய்தி சொல்கிறார். சைவ வாய்மை என்பது சைவத்தில் சொல்லப்பட்ட சிவபூசையை உறுதி தருவது என்று அந்த முடிந்த உண்மையை நிலை பெற்று கை கொள்ளுதல். இவர் மட்டும் பூஜை பண்ணலை. இப்போ இதுலேருந்து என்ன செய்தீங்கன்னா, அவருடைய தாயாரும் செய்திருக்கார், இப்போ இவரும் அதை செய்கிறார். சைவ வாய்மை திகழ விசார சருமர் என்று அவருடைய பெயரை சொல்லுகிறார். இதில் சருமர் என்பது அந்தணர்களுக்கான ஒரு பெயர். எப்படி சொல்லலாம்னா, அந்தணர்கள் தங்களுடைய பெயரை பெயரை மட்டும் தனியாக சொல்ல மாட்டாங்க, சர்மா என்று சேர்த்து சொல்லுவார். இப்போ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி சர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பெரியோர்களை வணங்குகின்ற பொழுது, பிறரிடத்திலே தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது, தாங்கள் பிறந்த கோத்திரம், தாங்கள் எந்த வேதத்தை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை, எந்த வேதத்தை சார்ந்தவர்கள், எந்த சூத்திரத்தை, அந்த வேதத்தில் எந்த ஒரு சூத்திரத்தை சார்ந்தவர்கள், தங்களுடைய பெயர், இது எல்லாத்தையும் சொல்லி வணங்குவது என்பது அந்தணர்களுக்கு ஒரு மரபு. பெரியவங்களை பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த சர்மா என்பதை தங்கள் பெயரோடு சர்மா என்று சேர்த்து சொல்லுவார்கள். அதனால இங்கே விசாரன் என்பது தான் அவருடைய பெயராக இருந்திருக்கும். சர்மா என்பது அந்த மாதிரி சேர்த்து சொல்வதனால விசார சர்மர் என்று அவருக்கு பெயர். இதில் அந்தணர்களுக்கு சர்மா என்று சேர்த்து சொல்லுவார்கள், சத்திரியர்களுக்கு வர்மா என்று சேர்த்து சொல்லுவார்கள், வைசியர்களாகிய வாணிகர்களுக்கு குப்தா என்பதை சேர்த்து சொல்வார்கள், 4ஆம் வருணத்தவர்களுக்கு தஸ்யூக்கள் என்று சேர்த்து சொல்வார்கள். பழைய காலத்தில் இதெல்லாம் மரபு, இப்போல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இன்றைக்கு இந்த சர்மா என்பது அந்தணர்கள் சேர்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் மற்ற சத்திரியர்களோ வைசியர்களோ எல்லாம் இப்போ யாரும் இல்லை, யாரும் வர்மா
குப்தாங்கிற. ஆனால் வடநாட்டில் சில வாணிகர்கள் தங்களோட பெயரோட குப்தா என்ற பெயரை சேர்த்து கொள்வார்கள். அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. இது பழைய காலத்து வழக்கம். இங்கே அந்த முறையில் விசார சர்மர், விசாரன் என்பது அவருடைய பெயர், சர்மா என்பதை சேர்த்து சொல்லுகிறார். விசாரம் என்பது இந்த பேருக்கே ஒரு சிறப்பு என்னன்னா, ஆத்ம ஞானம் முற்றிய உணர்ச்சியுடன் வந்து அவதரித்த சாமுசித்தர். விசாரம் அப்படின்னு சொன்னால் ஆராய்ந்து ஆராய்ந்து சிந்தித்து நோக்குதல். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, வேதாந்தத்தில் சொல்லுகின்ற பொழுது அன்ன விசாரம் அதுவே விசாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அன்ன விசாரம் அதுவே விசாரம். விசாரம்னாக்கா திரும்பி 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 அதை பற்றி நினைக்கிறது. அப்போ அன்ன விசாரம் சாப்பாட்டை பற்றியே எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருந்தானா அதை சொல்லும் போது அன்ன விசாரம் அதுவே விசாரம், அதை தவிர வேற அவனுக்கு ஒரு சிந்தனையும் இல்லை அப்படின்னு. ஆத்ம விசாரம் அப்படின்னா நம்முடைய ஆன்மாவை பற்றி, நம்முடைய உயிரையும் இறைவனை பற்றியும் சிந்திக்கிறது, அதை பற்றி யோசிக்கிறது, அதை பற்றி மேலும் மேலும் தனக்குள்ளேயே சிந்தை செய்கிறது ஆத்ம விசாரம்ங்கிறது. அந்த விசாரம் என்பதற்கு அது சொல்லுங்க. அந்த மாதிரி பல காலங்களில் பல பிறவிகளில் இவர் ஆத்ம விசாரம் செய்து இந்த பிறவியில் அந்த விசாரத்தினுடைய உச்சகட்டமாக சாமுசித்தராக இவர் பிறந்திருக்கிறார் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். அவர் பண்டை நாள் தவத்தில் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டர் விசார சர்மர் என்பது இங்கே சொல்லப்படுகின்ற செய்தி. வென்றி விளங்க உதயம் செய்தார். அப்படி விசார சர்மர் பிறந்தார். அவருடைய சிறப்பை சொல்கின்ற போது வேகமாக சொல்லிட்டு வர்றார். 5 வருடம் அவருக்கு அணைய அங்கம் மாறும் உடன் நிறைந்த சந்த மறைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கும் மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு சிறந்ததார். விசார சர்மர் எப்படி படித்தார், எப்படி சிறந்தார் என்பதை ஒரே பாடல் சொல்கிறார். 5 வயசாச்சு. இப்போ நடுவில் பாக்கி எல்லாத்தையும் விட்டார். 5 வயசாச்சு விசார சர்மருக்கு. 5 வயதானதுனால அந்தணர்கள் மரபுப்படி அவருக்கு அந்த வேதங்கள் மற்ற இதுகளை எல்லாம் பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதையெல்லாம் அவர் எப்படி படித்தாரா, சந்த மறைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள், வேதத்தையும் ஆகமத்தையும் புராணங்களையும் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால். இந்த முந்தை அறிவின் தொடர்ச்சியினால்ங்கிறது பல பிறவிகளில் ஏற்கனவே படிச்சிருக்கார். அதெல்லாம் இப்போ அவருக்கு முன்னாடி முட்டி நிற்கிறது. முந்தை அறிவின் தொடர்ச்சியினால். இது நம்ம சைவத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு சிறப்பான செய்தி. நாயன்மார்கள் எல்லோருக்குமே அது ஒரு பொது செய்தியாக சொல்லும். அவர்கள் இந்த பிறவியில் இப்படி ஒரு பெரும் தொண்டை செய்வதற்கு காரணம் என்னென்னா, அதற்கு முந்திய பல பிறவிகளில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியை கிரியை யோகம் முதலான செயற்றையெல்லாம் செய்து அதனுடைய அந்த முக்தி பருவத்தில் இந்த பிறவியிலே தோன்றி தொண்டு செய்து ஒரு தொண்டின் மூலமாக அவர்கள் பெறுகிறார்கள். நம்ம கண்ணப்ப நாயனார் வரலாறு பார்க்கின்ற பொழுது முன்னை தவத்தின் நீட்டம் என்று சொல்லுவார். கண்ணப்பனுக்கு குடுமித்தேவரை பார்த்த உடனேயே பொன்முகலி ஆற்றிலே இறங்கி அந்த மலைச்சாரலை மேலே ஏறுகின்ற பொழுதே அவன் என்ன நினைக்கிறான், அந்த உடம்பே தனக்கு இல்லாத போல எங்கோ 1000 அடி உயரத்தில் பரப்பவனுக்கு எப்படி ஒரு உணர்வு ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த மலை மேலே ஏறி அந்த குடுமித்தேவரை சிவலிங்க திருமேனியை பார்த்தவுடன் அவனுக்கு மிகுந்த பரவசமாகி ஓடி போய் அதை கட்டி பிடிச்சிக்கிறான், முத்தம் கொடுக்கிறான், உச்சி மோறுகிறான், மேலும் கீழுமாக தடவி கொடுக்கிறான், ஆனந்த கூத்தாடுகிறான். அப்போ அதெல்லாம் பார்த்த உடனே எப்படி இந்த பிறவியில் ஏற்படுனா, முன் பிறவிகளில் அவன் பூசை செய்து அதை அனுபவித்திருக்கிறான். அதனுடைய அந்த பணம் பழுத்த அந்த நிலையில் வருகின்ற பொழுது ஏற்படுகிறது. அதுபோல இங்கே இவருக்கு எல்லா செய்தியும் 5 வயதிலேயே வேதம் ஆகமம் புராணம் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால். இங்கே ஒரு ஓமை சொல்கிறார், முகைக்கும் மலரின் வாசம் போல். பூ இருக்கு, விடிய காலம்புரை நீங்கள் ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்லிகைப்பூ விடிய காலம்புரை ஒரு 4 மணிக்கு போய் பார்த்தோம்னா அப்படியே மொட்டாக தான் இருக்கும். மொட்டுனாக்கா காய் மொட்டாக இருக்காது. அப்படி அந்த பூக்கின்ற அந்த தருணத்தில் ஆனால் இதழ்கள் மூடி இருக்கும்.
ஆனால் அந்த பக்குவத்தில் இருக்கும். 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதழ்கள்லாம் விரிஞ்சு அந்த மல்லிகையினுடைய மனம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ இவருக்கு பழைய பல பிறவிகளில் படித்த அந்த ஞானமானது அப்படியே டெபாசிட் ஆகி இப்போ அந்த 5 வயதில் இவர் இந்த நூல்களையெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும்போது அந்த முந்தைய அறிவும் அவருக்கு சேர்ந்து தோன்றுகிறது. அதான் மொய்க்கும் மலரின் வாசம் போல். இப்போ பூவினுடைய வாசம் அந்த இதழ்கள் விரிந்தவுடனே வாசம் வருவது போல் அவருடைய அறிவும் மேம்பட்டது. சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு சிறந்ததால் அப்படி படித்தாராம். நிகழும் முறைமை ஆண்டு 7. அதுக்கப்புறம் 7 வயது ஆனது. 7 வயதில் அந்தணர்கள் குலத்தில் 7 வயதில் உபநயனம் என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கினை செய்வார்கள். அதுக்கப்புறம்தான் வேத பாடசாலைக்கு அனுப்பி, பழைய காலங்களில் முழுக்க வேதம் தான் படிக்கிறது, அதனால வேத பாடசாலைக்கு அனுப்புவார்கள். அந்த வகையில் அவருக்கு 7 நிரம்பும் பருவத்து எய்த புகழும் பெருமை உபநயன பொருளில் சடங்கு முடித்து அறிவின் நிகழும் நெறிய அல்லாத எல்லாம் ஏய்ந்த எனினும் தம் திகழும் மரபின் ஓதுவிக்கும் செய்கை பயந்தார் செய்வித்தார். அந்த மரபுப்படி அவருக்கு உபநயன சடங்கு செய்யப்பட்டு அவருக்கு பிரம்மோபதேசம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரமானது உபதேசம் செய்யப்பட்டு அவருக்கு முன்னூல் அணிவிக்கப்பட்டது. அவருக்கு எல்லா விதமான மந்திரங்களையும் பெரியோர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர் எப்படி கற்றுக்கிட்டார் அப்படிங்கும்போது, குலவும் மறையும் பலகளையும் கொளுத்துவதன் முன் கொண்டமைந்த நிலவும் உணர்வின் திறம் கண்டு நிறுவும் மறையோர் அதிசயித்தார். அவங்க சொல்ல ஆரம்பித்த உடனேயே இவர் அதை எல்லாத்தையும் திருப்பி சொல்கிறார். அப்போது அந்த அளவுக்கு இவருடைய அந்த அறிவும் பக்குவமும் இவருடைய அந்த ஞான முதிர்ச்சியும் இருந்ததை கண்டு பாடம் சொல்லி கொடுத்த அந்தணர்களும் அதிசயித்தார்களாம். அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலை என கொண்டு. இப்போ இவ்வளவு படிக்கிறதுனுடைய பயன் என்ன, பொருள் என்ன, அதனுடைய தன்மை என்ன என்பது செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார். இதனுடைய பயன் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, ஆடும் கழலே என கொண்ட, தில்லையிலே ஆடுகின்ற சிவபெருமானுடைய திருநடனத்தினுடைய அவனுடைய திருவடிகளை பணிதல், அவனுக்கு பூசை செய்தல் என்பது தான் இத்தனை வேதம், இத்தனை ஆகமம், இத்தனை உபனிஷதம், இவ்வளவுத்தினுடைய கடைசி முடிந்த முடிவு என்பது சிவபெருமானுக்கு அன்பு செய்தல் என்பதை அவர் புரிந்து கொண்டாராம். அழகில் கலையின் பொருட்கு எல்லாம் ஆடும் கழலே எனக் கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார். ஒரு அற்புதமான சொல்ல இங்கே சேக்கிழார் இவருக்கும் பயன்படுத்துகிறார். பின்னாலே திருஞான சம்பந்தருக்கும் இந்த சிறிய பெருந்தகையார் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். சிறிய என்பது உருவத்தால் சிறியவர். ஆனால் 7 வயசு பையன் எவ்வளோ உயரம் இருந்திருப்பார், எப்படி இருந்திருப்பார், அவர் தான் சின்ன உருவத்தால் சிறியவர். ஆனால் பெருந்தகை என்பது அறிவினாலும் மனப்பக்குவத்தினாலும் அவர் பெரியவராக இருக்கிறார். சிறிய பருவத்தாலும் உருவத்தாலும் சிறியவர், உள்ளத்தாலும் உயர்வாலும் பக்குவத்தாலும் ஞானத்தாலும் பெரியவர். அதனால் அவரை சிறிய பெருந்தகையார் என்று சேக்கிழார் இங்கே கோடிட்டு காட்டுகிறார். அப்படிப்பட்ட 7 வயதிலே உபநயனமாகி அவர் பாடசாலையிலே வேதங்கள் படிப்பதற்காக அவர் செல்லுகின்ற பொழுது பல நாட்கள் மற்ற அவருடைய சிறுவர்கள், இப்போ நீங்கள் இதை பார்க்கணும்னா எங்கேயாவது ஒரு வேத பாடசாலைன்னு, இப்போ கும்பகோணம், திருவிடைமருதூர், பல ஊர்கள் இருக்குது வேத பாடசாலைன்னு. அங்கே இருக்கக்கூடிய படிக்கின்ற மாணவர்களை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். சிறு வயது 7 வயது 10 வயது 12 வயது மாணவர்கள் அங்கே இருப்பார்கள். அதை பார்த்தா நமக்கு தெரியும். அந்த மாதிரி இவர் மற்றவர்களுடன் பாடசாலைக்கு செல்லுகின்ற வழியில் அடிக்கடி அந்த தெருவிலே போய் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நாள் மற்ற மாணவர்களுடன் பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு இளையன் ஒரு மாடுகளை ஓட்டிச் செல்கிறான். மேய்ச்சலுக்காக மாடுகளை ஓட்டிச் செல்கிறான். ஓது கிடையினுடன் போவார் ஊர் ஆண் நிறையினுடன் புக்க போது மற்ற அங்கு ஒரு புனிற்று போற்றும் அவன் மேல் மறுப்போச்ச. அந்த மாதிரி ஒரு மாடுகள் எல்லாம் ஒரு கடையாக மேய்ச்சலுக்கு போகிறது. அதே நம்ம கிராமங்களில் பார்த்துருப்போம். பல மாடுகளை ஒன்று சேர்த்து மேய்ச்சலுக்கு கொண்டே விடுவார்கள்.
அப்படி போகின்ற பொழுது ஒரு புனிற்றா, அதாவது கன்றினை ஈன்று சில நாட்கள் தான் ஆகியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பசு என்ன செய்கிறது, அந்த மாடு மேய்க்கின்ற இடையன் ஏதோ கொஞ்சம் விரட்டியிருப்பான். அதனால் அவன் மேலே பாயிற மாதிரி போய் முட்டை போச்சு. முட்டலை, அவனை முட்டி தள்ளலை, அந்த முட்டுற மாதிரி இந்த பாய்ச்சல்னு சொல்லுவாங்க கிராமங்களில், மாடு பாயுது அப்படிம்பாங்க. அப்படி கொம்புனால அப்படியே நம்ம மேலே முட்டி தள்ளுற மாதிரி ஒரு தலையை ஆட்டிக்கிட்டு வேகமாக முன்னாடி வரும். அந்த மாதிரி அவனிடத்துல சென்றபோது அவன் என்ன செய்யறான், தன் கையில் வைத்திருக்கிற குச்சியினால் அதை கடுமையாக அடிக்கிறான். யாதும் ஒன்றும் கூசாதே எடுத்த கோல் கொண்டு அவன் புடைக்கிறது அப்படின்னு சொன்னால் வெளுத்து வாங்கிறதுன்னு நம்ம இப்போ சொல்லுவோம். அந்த மாதிரி அடி, செம அடி அதை அடித்தான். மீது சென்று மிகும் பரிவால் வெகுண்டு வீழ்த்தி விலக்கி மெய்யுணர்த்து. அவர் என்ன செஞ்சார், இவன் அடிக்கிறத பார்த்தார். அது அப்போ தான் கன்று ஈன்ற சில நாட்களே ஆன பசு, புனிற்றா. அந்த பசுவை கம்புனால் அடிக்கிறத பார்த்து ரொம்ப கோபம் கொண்டு அவனிடத்துல போய், அப்புறம் இங்கே ஒரு 6 பாடல்கள் பசுவினுடைய பெருமையை பற்றி சொல்லுகிறார். சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுகிறார். யா பரவும் கலைகள் ஆகம நூல் பரப்பின் தொகுதி பான்மையினால் வேதங்களும் ஆகமங்களும் பசுவினுடைய பெருமைகள் என்ன என்பதை சொல்லுகிறது. மேலும் பெருமை அருமறைகள் மூலமாக விளங்கு உலகில் யாவும் தெளிந்த பொருள்நிலையை எய்து உணர்ந்த உள்ளத்தால் ஆவின் பெருமை உள்ளபடி அறிந்தார் ஆயர்க்கு அருள் செய்வார். அந்த இடையனுக்கு பசுமாட்டினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத அவர் சொன்னாராம். யாவும் தெளிந்த என்பதற்கு ஒரு பொருள் சொல்கிறார்கள். உலகை பற்றிய செய்திகள் அனைத்தும் அவர் உணர்ந்தார். ஏன்னா அவருக்கு பல பிறவைகளில் படித்தது எல்லாமே இப்போ அந்த அறிவில் தங்கி இருக்கு. அதனால அவருக்கு இறைவனை பற்றிய நிலை, பதி முதுநிலை என்று நம்ம சித்தாந்தத்தில் சொல்லப்படும். இந்த உயிர்களுடைய நிலை, உயிர் அவை நிலை, நம்முடைய பசுக்களாகிய ஆன்மாக்களுடைய நிலை என்ன, இந்த பசுவை மயக்குகின்ற ஆணவத்தின் நிலை என்ன, இருள் மலநிலை என்ன, இந்த உயிர் பெறுகின்ற அருள் நிலை என்ன, அருளது நிலை என்ன, திருவடி பேறு என்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் அவர் நன்கு தெரிந்து கொண்டவர். அதுதான் யாவும் தெளிந்த என்கின்ற ஒரு சொல்லை போடுகின்ற பொழுது அவருக்கு அறியாத பொருள் ஏதும் இல்லை, அனைத்து பொருள்களையும் அவர் அறிந்திருந்தார். அப்போ ஆவின் பெருமையை அறிந்து கொண்டு அதை அவனுக்கு சொன்னார் என்கின்ற செய்தி இங்கே சொல்லுகிறார். அது ஒரு 6 பாடல்களில் வருகிறது. அதை சுருக்கமாக சொல்லிடுவோம். பசுவினுடைய உடலிலே தான் அனைத்து தீர்த்தங்களும் அனைத்து தேவர்களும் உரைகிறார்கள். நம்ம சொல்கிற 30 முக்கோடி தேவர்களும் பசுவினுடைய உடலிலே இருக்கிறார்கள்ங்கிறது நம்ம பூஜை என்று சொல்கிற கோமாதா பூஜை என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த பூஜையை செய்கின்ற பொழுது அதை நம்ம சொல்லுவார்கள். ஒவ்வொரு பாகமும் பசுவினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு விதமான தேவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக நம்ம குறிப்பாக சொல்லணும்னா பசுவினுடைய பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று சொல்லுவார்கள். மடியிலே காமதேனு வாசம் செய்கிறாள் என்று சொல்லுவார்கள். அப்படி அதை சொல்லுகிறார். ஒவ்வொரு பகுதியும் முனிவர் கணங்கள் சூழ்ந்து பிரியாத அங்கம் அனைத்தும் தாம் உடையவர். அது பசுவினுடைய சிறப்பு. அடுத்ததாக சுவாமி ஆடுவதற்கான திருமஞ்சனம் செய்வதற்கான அனைத்து பொருட்களையும் தருவது பசு. இது நமக்கு தெரியும். அதாவது திருமஞ்சனமானது பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற பால், தயிர், நெய், கோமயம், கோஜலம் என்று சொல்லக்கூடிய அந்த இது எல்லாமே பசுவிடத்திலிருந்து கிடைக்கிறது. பால் கிடைக்கிறது, பாலிலிருந்து தயிர் கிடைக்கிறது, தயிரிலிருந்து நெய் கிடைக்கிறது. அதை தவிர நம்முடைய திருமஞ்சனத்துக்கான பழைய காலத்தில் பஞ்சகவ்ய அபிஷேகம் என்று ஒன்று செய்திருக்கிறார்கள். அந்த பசுஞ்சாணம், பசு நீர், பால், தயிர், நெய் இந்த 5ஐயும் ஒன்று கலந்து அதையும் ஒரு அபிஷேகமாக பஞ்சகவ்ய அபிஷேகம் என்று பெருமானுக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ அந்த மாதிரி யாரும் செய்கிறதா தெரியலை, எந்த ஆலயங்களும் அப்படி செய்கிறதா தெரியலை. அந்த மாதிரி 5 பொருள்களையும் தரக்கூடியது ஆண்கள், அந்த பசுக்கள். அதை சொல்லுகிறார். அப்புறம் பெருமான் சாத்துகின்ற திருநீர், சிவபெருமான் திருமேனியில் இருக்கக்கூடிய திருநீராகிய விபூதியை தருவது பசுக்கள். பசுவனுடைய சாணத்தை தான்
நம்ம வந்து எடுத்து அதை சிவராத்திரி அன்றைக்கு அதை புடமிட்டு அந்த விபூதியை எடுத்து நாம் அணிந்து கொள்கிறோம். அந்த விபூதியை தான் பெருமான் திருமேனியில் அபிஷேகமாக நாம் செய்கிறோம். அப்போ அந்த விபூதியினுடைய மூலப்பொருளாகிய சாணத்தை தருவதும் பசுக்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது ரிஷபதேவரை பற்றி சொல்கிறார். இந்த ரிஷபதேவர், அதாவது பெருமானும் பெருமாட்டியும் காட்சி கொடுக்கிறார்கள் இல்லையா, அடியார்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக தோன்றுகின்ற அந்த ரிஷபதேவர் இந்த பசுக்களுடைய குலத்திலிருந்து வந்தது தான். அதனால அந்த ரிஷபதேவரை பெற்ற குலம் என்பது அந்த ஆண் பசுக்களுடைய குலம் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த சிறப்பினை உடையது அது. இவை பலவேனும் நினைந்து, இது எல்லாவற்றையும் நினைந்து அவனுக்கு சொல்லி, இப்படிப்பட்ட பசுக்களை நீ துன்புறுத்துகிறாயே என்று அவனிடத்துல கோபம் கொண்டு, இனிமே நீ வந்து இந்த பசுவெல்லாம் நீ மேய்க்க வேண்டாம், நானே மேய்க்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லுபவருக்கு ஒரு 10 வயது இருக்கலாம். ஏன்னா 7 வயதில் அவருக்கு உபநயன சடங்கு முடிந்து பாடசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கார். சுமார் 10 வயது இருக்கலாம். அந்த 10 வயதில் அவர் அந்த இளையனை நீ மாடு மேய்க்க வேண்டியதில்லை, இனி நானே மேய்ப்பேன் என்று சொல்லி அவனை சொல்லுகிறார். நின்ற ஆயந்தனை நோக்கி நிறை மேய்ப்பு ஒழிக நீ என்பார். நீ இனிமேல் மேய்க்க வேண்டாம், நானே மேய்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். யானே இந்நிறை மேய்ப்பன் என்றார். அஞ்சி இடைமகனும் தான் நேர் என்கிறான். அவன் உடனே, ஏன்னா இவங்க அந்த சேங்கலூர் கிராமம் அந்தணர்கள் நிறைந்த கிராமம், அந்தணர்கள் தான் அங்கே பெரும்பான்மை. ஆகவே ஒரு அந்தன சிறுவனாகிய இவன் சொன்ன உடனே அவனும் சரின்ட்டு விட்டுட்டு போயிட்டான். ஒன்றும் ஆர்கியூ பண்ணலை, இது பண்ணலை, சரின்னு விட்டு நான் போயிட்டான். இவர் ஊர் பெரியவர்கள் மற்ற, ஏன்னா மாடு ஊர் மாடு எல்லாருடைய மாடையும் சேர்த்து மேய்க்கணும். அப்போ மற்றவர்களும் ஒத்துக்கணும் இல்லையா. இவர் பிறந்த குலம் அந்தன குலம். அந்தன குலத்திற்கு மாடு மேய்க்கிறது தொழில் இல்லை. ஓதுதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், யாசித்தல், கொடுத்தல் தான் இவர்களுள்ள 6 தொழில்கள். அது அதில் மாடு மேய்க்கிற தொழில் இவருக்கு இல்லை. ஆனால் அந்த முறை மாறி முறை தழுந்து அவர் வந்து மாடு மேய்க்க போறேங்கிறார். அதனால தான் இவர் என்ன சொல்கிறார், தெய்வ மறைச்சிறுவர் என்று அடுத்த பாடலில் சொல்லுவார். ஆனே நெருங்கும் பேர் ஆயம் அளிப்பார் ஆகி பைங்கூழுக்கு வானே என நிறை காக்க வந்தார் தெய்வ மறைச்செருவர் என்று சேக்கிழார் சொல்வார். தெய்வ மறைச்செருவர் என்பது அவர் செய்ய வேண்டிய தொழில் இல்லை, பாரம்பரியமான குலமரபான தொழில் இல்லை. ஆனால் அன்பின் காரணமாகவும் பக்தியின் காரணமாகவும் இந்த தொழிலை செய்வதற்கு அவர் வந்தார். அதனால அவர் தெய்வ மறைச்சிறுவர் என்று சொல்கிறார். அப்படி ஊர் பிரிவுகளத்திலே அவர் அனுமதி பெற்று அந்த பசுக்களை நானே மேய்ப்பேன் என்று சொல்லி மேய்க்க ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி மேய்த்தார், எப்படி வந்தார் என்பதை அழகாக வருத்தப்பாடு. கோலும் கயிறும் கொண்டு குழை குடுமி அலையா குழவுமான் தோலும் நூலும் சிறுமார்பில் துவல அரை கோவணம் சுடர பாலும் பயனும் பெருக வரும் பசுக்கள் மேய்க்கும் பான்மையினால் சாலும் புல்லின் அவை மேற்கொண்டும் தனையும் மிசையும் தலை சென்று. அவர் எப்படி மாடு மேய்க்கிறதுக்கு வந்தாருங்க சொல்லு. இது மாதிரி ஒரு கோலத்தை நம்ம ஆனாய நாயனார் புராணத்தில் பார்த்தோம். ஆனாய நாயனார் எப்படி மாடுகளை மேய்த்தார், எப்படி பாதுகாத்தார் பார்த்தோம். புனிற்றா தனியாக, கன்று குட்டிகள் தனியாக, பசு பால் கறக்கும் பசுக்கள் தனியாக, பால் கறவை நின்று போன பசுக்கள் தனியாலாம் பிரித்து அவர்களுக்கு தேவையான இடங்களை செய்தார் ஆனாயனான் என்று அவருடைய வரலாற்றில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இங்கே வந்து அவர் வருகின்ற பொழுது கோலும் கையில் ஒரு சின்ன குச்சி, இது நம்ம மாடு மேய்க்கிற நம்ம கிராமப்புறங்களில் பார்க்கலாம். மாடு ஆடு அல்லது மாடு மேய்ப்பவர்கள் கையில் ஒரு சிறு குச்சியை கொண்டு இருப்பார்கள், கயிறு வச்சுருப்பாங்க. ஏதாவது ரொம்ப முரண்டு பிடிச்சிச்சுன்னா அந்த கழுத்தையும் காலையும் இழுக்கி கட்டிடுவாங்க. அதுவும் பார்த்துருக்கலாம். டவுனில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சில மாடுகள் ரொம்ப சண்டித்தனம் பண்ணும், பாயும். அதனால் அதை கழுத்தையும் அந்த முன்காலையும் பிடிச்சி கட்டிவிடுவாங்க. அது ஒரு மாதிரி கொண்டிக்கிட்டு மெதுவாக தான் நடக்கும், வேகமாக ஓட முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இதை கட்டுவாங்க. கையில் குச்சி வைத்திருப்பார்கள், அதை இது பண்ணுறது. இதில் ஆடு மேய்க்கிறது ஒரு மாதிரி, மாடு மேய்க்கிறது ஒரு மாதிரி. அதில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆடு மேய்த்தலும் உண்டு, மாடு மேய்த்தலும் உண்டு. ஆடு மேய்க்கிறதுன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் ஒரு பண்பு உண்டு. ஆடுகளுக்குள்ள ஒரு தனி பண்பு என்னென்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது முன்னாடி ஒரு 1-2 ஆடுகள் போச்சுன்னா அத்தனை ஆடும் அதுக்கு முன்னாடியே தான் போகும். அது எப்படி போச்சோ அப்படியே தான் போகும். அதுதான் ஆட்டு புத்தின்னு சொல்கிறது.
முன்னாடி எப்படி போகுதோ அப்படியே தான் அந்த கிடையில 100 ஆடு இருந்துச்சுன்னா 100 ஆடும் அப்படியே தான் போகும். வேறு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போகாது. மாடுகள் அப்படி இல்லை. மாடுகள் பரவலாக பிரிந்து போகும். அது மாதிரி மாடு மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. இங்கே இவர் கோலும் கயிறும் கொண்டு தலையில் குடுமி, ஏன்னா இவர் பிரம்மச்சாரி, உபநயனம் செய்யப்பட்ட பிரம்மச்சாரி, அதனால் தலையில் குடுமி வைத்திருக்கிறார். குளவு மலை தோளும் நூலும் தன்னுடைய மார்பில் பூணூல் அணிந்திருக்கிறார். அந்த பூணூலிலே மானுடைய தோல் காட்டப்பட்டிருக்கிறது. இது பிரம்மச்சாரிகளுக்குள்ள அடையாளம். அந்த மான் தோல் கட்டிய பூணல் அணிந்திருப்பதும் கோவணம் அணிந்திருப்பதும் குடுமி வைத்திருப்பதும் பிரம்மச்சாரிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அடையாளம். இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை நம்ம அமர்நீதி நாயனார் புராணத்தில் பார்த்தோம். அமர்நீதி நாயனாரிடத்தில் பெருமான் பிரம்மச்சாரி உருவம் கோவணத்தை கொடுத்து சொன்ன அந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இவரும் இங்கே வருகிறார். பாலும் பயனும் பெருக பசுக்கள் மேய்க்கும் பான்மையினர். அந்த பசுக்களுடைய பால் பெருகுவதற்கும் அவைகள் சந்ததிகள் மேலும் மேலும் வளர்வதற்காக அதை அழைத்து சென்றாராம். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் எப்படி இது பண்ணினாருங்கும்போது, நல்ல புல்வெளிகளிலே கொண்டு போய் அவைகளை வயிறார சாப்பிடுமாறு செய்தார். புல்கள் கிடைக்காத வறண்ட காலங்களில் ஆங்காங்கே இருப்பதை இவர் கையினாலே பறித்து அந்த மாடுகளுக்கு கொடுத்தார். அதுதான் இங்கே சொல்கிறார். பருவ காலங்களில் மேய்த்தும், பருவம் அல்லாத புல் கிடைக்காத காலங்களில் பறித்தும் அழித்தும், பரிவகற்றி இதம் உள்ள துறையில் தண்ணீர் காட்டி, நல்ல குளத்தில் கொண்டு போய் அந்த துறைகளில் இறக்கி அவைகள் நல்ல நீரை குடிக்குமாறு செய்தும், நல்ல மர நிழல்களில் அவைகள் அமைந்து அசை போடுமாறு செய்வதும், இப்படியெல்லாம் அதற்கு தேவையானவற்றை செய்து அவைகளை நல்ல முறையில் அவர் மேய்த்தார். உதவும் பொழுது பிழையாம் உடையோர் இல்லம் தோறும் உய்த்தார். அந்த மாதிரி மாடுகளை மேய்த்து நல்ல புற்கள் வெளிகளிலே அவைகளை மேய்த்தும், புற்கள் கிடைக்காத போது கிடைத்த இலைதலைகளை பறித்து போட்டும், நல்ல தண்ணீர் துறையில் அவைகளை நீர் அருந்த செய்தும், நிழலிலே அவைகளை அமரச் செய்தும் கொண்டு வந்தார் என்று அவருடைய அந்த மேய்த்த திறத்தை பற்றி சொல்லுகிறார். அதற்கு பிறகு அந்த மாதிரி அவர் செய்து வருகின்ற காலத்தில் அந்த பசுக்கள் எல்லாம் என்ன செய்வது, அவருடைய மேலே உரசும். இது மாடு வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அனுபவத்தை தெரியும். இந்த பசுமாடு வீட்டில் வளர்த்தாங்கன்னா அது அப்படி மேலே உரசும். அந்த மாட்டின் உரிமையாளர்கள் அதுக்கு இந்த தடவி கொடுத்து, அப்படி முதுக தடவி கொடுத்து, அந்த கழுத்துக்கு கீழே தொங்குகின்ற அந்த தசைப்பகுதியை கொஞ்சம் அப்படியே வருடி கொடுத்தோம்னா அப்படியே மேலே சாஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இவரிடத்துல என்ன செய்கிறதா, ஏன்னா அந்த பசுக்களெல்லாம் கன்றுகளை வீட்டில் விட்டுட்டு பசுக்கள் வருது. இப்போ இந்த மறைக்கன்று இவரை பார்த்தோன்னே இவரை தங்களுடைய கன்றுகள் மேலே நினச்சி இவர் மேலே எல்லாம் மோதுதான். அப்படி மோதுகின்ற பொழுது அவைகளுக்கு உணர்ச்சி ஏற்படுறதுனால கறக்காமலே பாலை அந்த மாடுகள் சுரக்கின்றன. அதை சொல்லுகிறார். அந்த மாடுகள் எல்லாம் இவர் மேலே உராய்ந்து கன்றுக்கு பால் கொடுப்பது போல தங்களுடைய மடியிலிருந்து பாலை தானாகவே சொரிந்தன. இதை அவர் பார்க்கிறார். அப்படி மாடுகள் சொரிகின்ற பால், இந்த பாலெல்லாம் வீணாக போகுதுங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது. அதனால் இது எதற்கு ஆகும்போது பெருமானுக்கு திருமஞ்சனம் மாட்டுவதற்கு இந்த பால் தேவைப்படும், உதவியாக இருக்குமே என்ற எண்ணம் அவரிடத்தில் அவருக்கு தோன்றுகிறது. பெருமானை இந்த திருமஞ்சனம் செய்வதற்கு இந்த பாலை கொண்டு திருமஞ்சனம் செய்யலாம் என்று அவர் நினைக்கிறார். அதனாலே அடுத்த சில தினங்களிலே அந்த மன்னி ஆற்றின் கரையிலே ஒரு ஆத்தி மரத்தின் கீழிலே மணலினால் சிவலிங்கம் அமைத்து பாத்திரங்களை கொண்டு போய் அந்த பசுக்களுடைய மடியிலே நீட்டுவாராம். அந்த மடியிலிருந்து தானாகவே அவைகள் பாலை சொரியுமா. அதை கொண்டு அவர் அபிஷேகம் செய்கின்ற அந்த செயல்களை செய்தார். அப்படிப்பட்ட செயலை எவ்வாறு செய்தார், அதனால் ஏற்பட்ட நன்மை என்ன, அதனால் ஏற்பட்ட பயன் என்ன, அதற்கு ஏற்பட்ட இடையூறு என்ன என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இந்த அளவில் இன்றைக்கு நாம் இந்த புராணத்தை நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட
மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவே உலகலாம். திருச்சிற்றம்பலம்.